நல்லாட்சி நாயகன் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த தின நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்து தலைமுறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற பாஜக குழு தலைவர் அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய செயற்குழு உறுப்பினர் அன்பு அண்ணன் உயர் திரு H. ராஜா அவர்களே, பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து புகழுரை ஆற்றவிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஐயா டாக்டர் H. ஆண்டே அவர்களே, தமிழக பாஜக சார்பில் 1,00,000 பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து பேச இருக்கின்ற எதிர்கட்சியின் சிம்ம சொப்பனம் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநரும் தான் மாநில தலைவராக இருக்கும்போது பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து சிறப்பாக செயலாற்றி இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநில துணைத் தலைவர் கருணாகரன் அவர்களே, மாநில பொதுச்செயலர் AP முருகானந்தன் அவர்களே, மாவட்ட தலைவர் சென்னை கிழக்கு KM சாய் சத்யா அவர்களே, மேடையில் இருக்கும் பெரியவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, சகோதர சகோதரிகளே, பத்திரிகை சகோதரர்களே, காவல்துறை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, செல்போன் பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லிடுறீங்க. ஏன்னா அது இந்நேரம் அமெரிக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும். அவங்க போய் கொடுக்கறதுக்குள்ள இது போயிடும். அந்த செல்ஃபோன் பெரியர்கள் இன்று மறக்கக்கூடாது. அந்த செல்ஃபோனினால் பயணம் உண்டு, பிரச்சனைகளும் உண்டு. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு உள்ள கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி இங்கு பேச அழைத்தவுடன் எதை பற்றி பேசலாம் என்று சிந்திக்கும் போது திருமதி ஜெயந்தி ஐயனார் அவர்கள் சிறப்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி, அவங்க ஆட்சித்திறனை பற்றி, அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள். அதன் பிறகு நயினார் அவர்கள் பேசுகையிலே அவரும் புள்ளி விவரத்தோடு பேசி முடித்து விட்டார். ஆக பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு. நான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பாரத பிரதமராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக இவர்களெல்லாம் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது? மாநில தலைவர்களிடம் சொன்னேன், அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்லப் போகிறார்கள் என்று. உங்கள் மனதிற்கு பிடித்ததை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். மனதிற்கு பிடித்தது பல இருக்கின்றன. எதை பற்றி பேசுவது தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில். நல்லாட்சி நாயகன். நல்லாட்சி நாயகன் என்றால் சாதாரணமாக வந்த பெயர் கிடையாது. கடுமை, கருணை, செயல்திறன் உள்ள ஒரு தலைவராக இருந்து மறைந்து இன்று 100 ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிறந்தநாள். 50 ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார். 9 முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார். 2 முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவேதான் அவர்களை பீஷ்வர் பிதாமா என்று அழைக்கிறார்கள். அரசியலின் ஒரு பீஷ்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். ஆகவே தான் இது ஓராண்டு என்ன தொடர்ந்து இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன். குறுகிய காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நயினார் அவர்கள், முருகானந்தம் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போது தான் இந்த செல்வ மகள் திட்டத்தை பற்றியெல்லாம் கலந்து ஆய்வு செய்தார்கள். நமது மாநில தலைவர் உடனடியாக அதை செயல்படுத்தி விட வேண்டும் என்று 200 ரூபாய் 5 பேர் சேர்ந்து 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1 லட்சம், இந்த 1000 பேர் சேர்க்கும் போது 1 லட்சம் பேர் 1 லட்சம் சேர்த்தோம்னா 1 லட்சம், 1 லட்சம்னா இன்ட்டு 1000னா என்னாச்சு? 10 கோடி ஆச்சு. சாதாரண விஷயம் கிடையாது. நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் இதை அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் அதை கட்டுறது மட்டும் இல்லை, அவங்க கட்ட முடியாட்டியும் கூட அந்த 5 நபர்கள் யாருக்கு நீங்கள் அந்த சேமிப்பை செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று சொன்னார்.
அவங்கள வந்து அந்த குடும்பத்தில் வந்து 5 பேர் இருக்காங்கன்னா வாக்கு 5 இருக்கு, ஓட்டு அங்கே 5 ஓட்டு இருக்குன்னா தொடர்ந்து அவளை பார்த்து கொண்டு அந்த 5 ஓட்டை பெற்றுத்தருகிற வலிமை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்போ இங்கே இருக்க பத்திரிகை சோகலாம் சொல்லலாம், சரத்குமார் வந்து இப்போ ஓட்டு காசு கொடுத்து ஓட்டை கேட்டான்னு நினைக்கலாம். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யுக்தியை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஒருவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவரை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த யுக்தியை உங்களுக்கு சொல்லி தந்தேன். நீங்கள் என்னை பற்றி கருணாகரன் சொல்லுகிற புகழாரம் கொடுத்தார். நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாதுங்க. என்னை பொறுத்தவரை சைக்கிள் சென்று பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளர் இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு எப்படி கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது. அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது. இது உங்களுக்கு பெரிய தலைவர்களுக்கு அமரும்போது நான் இதை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கின்றேன். தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லாமே. அதனால தான் வலது தோள்பட்டையில் நான் வந்து பச்சை குத்திருக்கேன், ஒரே பச்சை குத்திருக்கேன்னா அது ஒரு தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன். அந்த தேசிய கொடியை பச்சை குத்தின பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு. ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது, அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும்போது ஒரு ரோடோடி வந்தார். அண்ணன் எப்போ நான் காங்கிரஸில் சேர்ந்தீங்க? அந்த கொடை அதான் காந்தி சொன்னார், இந்த கொடியை வந்து வச்சிருக்காதீங்க, வேற கொடியை வைங்கன்னு சொன்னார். அவர் அந்த கொடியை பயன்படுத்தினா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கொடியேற்ற மாட்டேன்ட்டாங்க. ஆக இதை நான் உன்னிப்பாக கவனிக்கணும். உடனே காங்கிரஸ் கட்சி கொடியை சரத்குமார் மாற்ற சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. அவங்களே மாற்றிக்குவாங்க, அந்த கட்சி இருந்தால் தானே. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடிதடியில் ஈடுபட்டு கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு. இங்கே வந்து எப்போ இங்கே வந்து தமிழக அரசியலில் இருக்கிறவங்க இங்கே இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க அந்த அடிதடிக்கு போயிட்டாங்க. இப்போ ஒற்றிக்கொண்டு விட்டது. எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழலிலே தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது. ஆனால் இங்கே நல்லாட்சி நாயகர் என்று பெயர் கொடுத்து இங்கே அண்ணன் நயினார் சொல்லும் போதும் சரி, அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி, பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை. சாதாரண விஷயம், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், டெல்லி, கொல்கத்தா, சென்னை, பாம்பே என்று 5800 கிலோமீட்டருக்கு சாலை வைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு. என்ன ரோடு தானே போட்டான்னு நினைக்காதீங்க. அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது. வாகனங்கள் செல்கின்றன, நிம்மதியாக மக்கள் செல்ல முடிகிறது. இங்கிருந்து டெல்லிக்கு காரில் செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் மக்கள் எங்கு வேணாலும் செல்லலாம். கம்யூனிகேஷன் இஸ் டெவலப், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் டெவலப். அதுபோல சீரான சிறப்பான ரோடு, சென்னை ரோடு இல்லாமல், சென்னை ரோடு மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ரோடு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவாக தான் செலவாகும். ஏன்னா தடால் கூட விழுந்து குலுக்கிட்டே போச்சு. நான் அக்காட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க சகோதரி தங்கச்சி தான் அவங்களை கூப்பிடணும், ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி. அவனுக்கு சொன்ன பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது ஜோக் சொன்னேன். பாண்டிச்சேரியில் வரும்போது சிறப்பாக வந்துச்சு, ஆனால் தங்க நாற்கரை சாரி மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ஆட்டம் வந்துருச்சு நாங்கள். ஆனால் பாண்டிச்சேரியில் தான் ஆட்டம் வரணும். அதே மாதிரி சென்னை வந்து ஆட்டம் வந்துச்சு நாங்கள். உடனே நான் சொல்ல திருச்சிக்கணும் நம்ம இல்லைங்க, சென்னை வந்தோம் ரோடுனால ஆட்டம் வந்துச்சு, பாண்டிச்சேரியில் ஆட்டம் தன்னாலே வரும்னு சொல்லுவோம். ஆக அந்த மாதிரி ஆட்டமாக இருக்குது. நானே வந்து உட்காந்து போனால் எங்கே போகிறோன்னு தெரியல. பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட வேண்டாம், பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம் தான். அந்த அளவு ரோடு. இதெல்லாம் சொன்னால் வந்து குற்றம் சொல்கிறான்னு நினைப்பாங்க. என்ன பாரதிய ஜனதாவை தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன். நீங்கள் மந்திரி ஆகலாம், நாளைக்கு கொள்ளையடிக்கலாம், உள்ள போனால் நாளைக்கு மந்திரி ஆகலாம். ஆக தேசம் எதை நோக்கி செல்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக நான் தங்க நாற்கரை சாலை போட்டது டெவலப்மெண்ட், கடுமை, கருணை, செயல்திறன் உள்ள தலைவராகத்தான் வாஜ்பாய் இருந்து மறைந்திருக்கிறார்கள். அவங்களை பின்பற்றி இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் 3 முறை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சாதாரண மனிதன் கிடையாது. எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் தெருக்கோடியில் இருப்பவர்கள் எல்லாம். அவர்கள் உழைப்பு அவங்களுக்கு தெரியுமா? 1981 வந்துட்டார் காரியகர்த்தாவா. 1980 வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கும்போது 1981 காரியகர்த்தாவாக ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மோடிஜி அவர்கள். அப்படி இருக்க தலைவர் உலகம் போற்றுகிறது. உலகம் வந்து சாதாரண எல்லாரையும் போற்றுகிறார். அனைவரும் ஓடோடி வந்து கை கொடுக்கிறார்கள். புட்டின் இஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் லீடர் இன் தி வேர்ல்ட் என்று சொல்றாங்க. அவரை கட்டி தழுவுறாருங்க. அவர் வந்து மோடிஜியை கட்டி தழுவுறார். அமெரிக்க பிரசிடென்ட் ஓடோடி வருகிறார். ட்ரம்ப் வந்து அவரோட ரசிகர் சொல்றார். ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு
அவர் பேசுகையிலே இந்தியாவை பற்றி பேசும்போது மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்க என்று சொல்கிறார்கள். ஆக எந்த அளவுக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது, யாரால் உயர்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எள்ளி நகையாடுகின்ற தலைவர் அல்ல மோடிஜி அவர்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை. இதை இப்ப எடுத்து சொல்லணும். எதுக்கு எடுத்து சொல்லணும்னா, இருக்கிறவங்க படித்தவர்கள் வர வேண்டும், பண்புள்ளவர்கள் வர வேண்டும், அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்சி 2026 உருவாக இருக்கிறது, உருவாகும் என்று இந்த சபையிலே நான் சொல்லிக் கொள்கின்றேன். டெவலப்மெண்ட் பொருளாதாரத்தில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள், மாநிலத்தில் வர இருக்கிறார்கள். அதற்கு நாம் உழைக்க வேண்டும். 2026 போட்டிகள் பல இருக்கலாம். 11.5 தனியாக கூட்டணியாக 18.5 இது நிச்சயமாக 36 40 மாறும் என்பது உறுதி கூறுகிறேன். என் கனவுல ஒன்றும் இல்லை. எனக்கு சில சமயம் நான் உழைக்க ஆரம்பிச்சேன்னா நான் அந்த வெற்றியை நோக்கியே உழைச்சிட்டு இருப்பேன். பல தோல்விகளை சந்தித்தவன் நான். 60 அடியில் கீழே விழுந்து கழுத்து உடைஞ்சு இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சு இங்கே போட்டு ஒரு 2 எலும்பை வச்சு 4 ஸ்க்ரூ போட்டு கழுத்து நிற்க வச்சிட்டாங்க. நான் தான் இரும்பு மனிதன். அதுக்காக பத்திரிகை சகோதரர் இவர் பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் பற்றி இவர் இரும்பு புதிய பேர் இவர் வச்சுக்கிறான்னு நினைச்சுறாங்க. ஏன்னா பத்திரிகையாளர் பார்த்தா எனக்கு பத்திரிகையாளர் வரேன் செய்தி எப்படி போடலாம் பேசி முடிச்சோன்னு நான் சொல்லுவேன் தலைவர் அவர்கிட்ட, நான் சென்று வரேன்னு வெளிநடப்பு செய்தான்னு போட்டாதீங்க ஐயா. அதனால வெளிநடப்பை சிலரை செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழகத்திலிருந்து ஆட்சி படுத்தி வெளிநடப்பு செய்யணும் அவங்க.